இதாமலே டிஸ்க்ளைமரு இதோ ஒருக்கா படிச்சிரு. தோற்றங்களை மாட்டி பல மாற்றங்களை கொண்டு நாலு பக்கத்தில் நாட்களை தாண்டி கலைகளை தாண்டி எதிரிகள் இது கொண்டு பல எதிர்பார்ப்புகளோடு இருக்கும் நம்ம இந்தியன் அவார்ட்ஸ்க்கு தோல்வியும் இல்லை பெருமையும் இல்லை. தோழனாக நின்று தோல் கொடுப்பீங்கிற நம்பிக்கையோட விடைபெறுகிறேன். மீண்டும் உங்களை அடுத்த அவார்ட்ஸ் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சஞ்சீவ். உண்மையாவே லூசு புண்டதான் போல. தொடர்ந்து பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Oh my God, what a woman. நான் யாருன்னு கேளுங்களேன். நீங்க யாரு? சிஎம் தம்பி நான். சிஎம் தங்கச்சினா. என்ன கேளுங்க, என்ன கேளுங்க. நான் சிஎம் ஓட ஆளு. கிருஷ்ணாக்கே போட்டிக்கு வருவேன் நானு. அன்னைக்கே போட்டிக்கு வருவேன். அது ஃபர்ஸ்ட் உருப்படும் நீங்க நினைக்கிறீங்க. அதெல்லாம் உருப்படாது. லாஸ்ட் வரைக்கும் சொல்றேன். கேரளான்னா கேரளா தான். என்ன சைஸ், என்ன கலரு, என்ன பிகரு. जाने मान जा मेरे आगे तेज ना बन, टूट गई तो देख लिए फेर ना बन. எத்தனை வாட்டி பார்த்தாலும் சலிக்க மாட்டேங்கிறாடே. பிரம்மனோட ஸ்பெஷல் ப்ராடக்டரா அவ. அந்த பொண்ணை பாக்குறதுக்கு 2 கண்ணு பத்தாதுடா, 2 கண்ணு பத்தாதுடா. சிங்கப்பூர்லயா, மலேசியாலயா சார்? 2 நிமிஷம் எங்க சொல்லுங்க, எங்க எக்ஸ்போ போடணும்? காலே வரல. அதோட பேசுங்க. வேர்ல்ட்ல எங்க வேணா போட்டுக்கலாங்க. ஐ எம் ரெடிங்க. வேர்ல்டுல எங்க வேணா போடலாமா? இங்க பார்த்தா நவனிகா பேசுறது அப்டேட் போயிட்டே இருக்கு. ஏதோ சைடுல ஒரு கிராஸ் கால் வருது. ஐயா நீங்களா? உட்காரு. அடடா, நாட்டுல இந்த தொழிலதிபர்கள் தொல்லை தாங்க முடியலப்பா. புண்ணாக்கி விக்கிறவன், குண்டூசி விக்கிறவன் எல்லாம் தொழிலதிபர். ஐயோ கொடையன நீரும் வந்தாயே மழையன நீரும். நீதான் பாத்தியா எப்படி இருந்தா? நெஞ்சோடு இருக்கிற செல்லோடு ஒரசு. ஆனா அவளை அடிச்சுக்க ஆளே இல்லடா. എടാ ഡ്യൂപ്ലിക്കേറ്റ് ഇന്ത്യൻ പുലയാടി മോനെ. பசங்களுக்கு இதாமா பிடிக்குது. ராகுல் நற்பணி மன்றம் ஆரம்பிச்ச நோக்கம் மக்களுக்கான சேவை, மக்களுக்காக அந்த பசியை ஒழிக்கணும், எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்கணும். அவன் இன்னும் திருந்தலமாமா. இருக்கிறவனுக்கு இல்லாதவனுக்கு பசி என்பது அது சாப்பாடு ஒரு பொதுவான வார்த்தை, அன்னதானம் பொதுவான விஷயம். அதை நான் பண்ணுவேன். என் உயிர் இருக்கோ இல்லையோ, நான் இருக்கிறோன்னா இறந்த அப்புறம் அது தொடர வைப்பேன். இவன் உருப்படவே மாட்டான் பாவி. அப்படியா? இங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டியாடா? நீ ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டியாடா? நல்லா இருந்துச்சுல்ல? ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன கருமண்டா இது. ஆனா இன்னொரு வாட்டி இது மாதிரி எதுனா நடந்துச்சு,
ஒத்தசா வச்சிருவேன். அசை தோசை அப்பளம் வடை ஆசைப்பட்டத செய் செய் செய். எங்களுக்கு நல்லா புரியுது. இன்னைக்கு சொன்ன இன்னைக்கு ஒரு புடி உங்களுக்கு திருப்தியா இல்ல. நான் பிறந்த பத்தூரு காலி, நான் வளர்ந்த ஜில்லாவு காலி. சாரி, எனக்கு தெரியாது. கழுவுனதுக்கு அப்புறமா ஸ்மெல் வருது. அதுதான் சிங்காரோட பக்குவம். இடைத்தேர்தலை எப்ப வைப்பாங்கன்னு நானும் வெறியாகிட்டு இருக்கேன். பார்த்து என்ன பண்றேன்னு எனக்கே தெரியாது. உறுதியாக ஒரு நாள் உன்னை 16 வயசுல இதே வீட்டுல இருந்து வெளியில வரதை பார்த்தேன். அப்பவும் பால் எடுக்க போனேன்னு தான் சொன்னேன். அப்போ அவங்க கூட 10 பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க. இப்போ நீ தனியா விளையாடிட்டு இருக்க. ஏன்னா அவங்களாம் வேலைக்கு போயிட்டாங்க. இந்த வீட்டில் 3 குடும்பம் மாறிடுச்சு, 5 வாட்டி பெயிண்ட் மாறிடுச்சு. ஆனால் நீ மட்டும் அதே இடத்துல அப்படியே இருக்க. போடா டேய், வீட்டில் ஏதாவது வேலை இருந்தால் போய் பாடுறா. MLM இது ஒரு ஏமாத்து தொழில், மோசமான தொழில், பித்தலாட்டம். அப்படித்தான் நானும் நினைச்சிட்டு இருந்தேன். எங்க MD என்ன பார்த்து கேட்டாரு, இதை ஏன் நீ மாத்தக்கூடாது, உன்னால முடியும்னாரு. அதை நான் நம்பினேன். அப்படி நம்பினதுனால தான் நான் இங்க நிக்கிறேன். என்னோட BMW கார் வெளியில நிக்குது. பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவனுக்கு இது ஒரு அற்புதமான தொழில். பணம் இப்ப வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியம் நான் சொல்ல வேண்டியதில்ல. ஆயிரக்கணக்கான வருஷமா பெரியவங்க நூத்துக்கணக்கான பழமொழியில சொல்லிட்டு போயிருக்காங்க. ஒரு அரசியல்வாதி மக்களோட சிந்தனையை ஜெயிச்சு தனக்கு தேவையானதை சாதிக்கிறான், பணக்காரன் ஆகிறான். ஒரு முதலாளி தன் உழைப்பை பயன்படுத்தாம மற்றவங்க உழைப்பை பயன்படுத்தி அவனும் பெரிய பணக்காரன் ஆகிறான். இவங்களை கரெக்டா ஃபாலோ பண்ணி தேவையானதை கத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஸ்கீம்ல ஈஸியா ஆள் சேர்த்துடலாம். MLM பொறுத்த வரைக்கும் பணம் உங்க காலடியில கொட்டி கிடக்கு. அதை அள்ளி எடுக்கிறதும் கிள்ளி எடுக்கிறதும் உங்க கையில தான் இருக்கு. இந்த மக்களை ஓடி லேஸ் பட்டவனே கிடையாதுங்க. ஆமா, கொடுக்கும் கனல் நெருப்புகளே, மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கொப்பளிக்கும் அண்ணன் எடப்பாடியாரின் இதய துடிப்புகளே, வரலாற்று சிறப்புமிக்க தமிழக மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கொப்பளிக்கும் அண்ணன் எடப்பாடியாரின் இதய துடிப்புகளே. அண்ணே வால்டர் அண்ணே, இவன் தானே நம்ம ஹரிய வெட்டினது. டேய் அவனை மட்டும் இல்ல, அடுத்து உன்னையே உன் கேங்க எல்லாத்தையும் வெட்டுறதாண்டா என் நோக்கம். உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கடா. ஏய் இவன அந்த மரண்ட ரூம்ல அடைச்சு கதவை சாத்துங்கடா. அண்ணே சரிண்ணே. என்னடா ரூம் இது, உள்ள ஒரு டிவி வேற வச்சிருக்காங்க. ஏய் அந்த டிவி ஆன் பண்ணி விடுறா. என்ன ஏதோ டிவில போட்டு விட்டுருக்காங்க. வாங்கி தர கூட்டிட்டு போவியா மாட்டியா? கொடூரமா இருக்கு. நைட்டு 12 மணி பாப்பு. மணி 12 தானே ஆக போகுது. சிக்கன் சாப்பிட கூடாதா என்ன? இப்ப கூட்டிட்டு போக முடியுமா முடியாதா? டீம் இருந்துகிட்டு நீ என்னென்ன சேட்டெல்லாம் பண்றன்னு பாத்தியா? ஏய் ஆம்பளை இந்த சண்டை புடிச்சீங்கடா. வீடியோலாம் போறேன் வாழ்க்கை முடியல கதை கொண்டு நல்லா அடம் பிடிச்சு வாங்கிட்ட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமாக என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.